பிரியமண்ணு தாத்த அப்புசாமி. இட்லி, இப்போ உன் முகத்தை பார்த்தா அமாவாசை அன்னைக்கு வர நிலா மாதிரி பளபளன்னு இருக்கு. என்ன லுபோண்டா பெருமூச்சு விடுறீங்களா? இதே நிலா வெளிச்சத்துல நான் பீம ரசகுண்டு 3 பேரும் என்னமா சடுகுடு விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த பாவி சீதா கிழவி நான் ரசகுண்டுவை கொலை பண்ணினேன்னு ஒரு புரளிய கிளப்பி விட்டுருக்கா. அதை நீயும் நம்புற? லுபோண்டா ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் இம்பாசிபிள். ஏன் விக்கிற? மிளகா அப்படிய மாத்திரம் தின்னா மாதிரி. போங்க லுபோண்டா, உங்களுக்கு என் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை விடுதலை பண்றதுக்காக பாமு கழகத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். 1 லட்சமா? அநியாயம், அக்கிரமம், சதி. அந்த கிழவிகள் பட்டாளத்துக்கு 1 லட்சமா? லுபாண்டோ 1 லட்சம் போனா போகுது. இந்த மாலை பொழுதுல நம்ம இனிமையா ஏதாவது பேசுவோமே. பிரியமா பேசலன்னா விடமாட்டா போல இருக்கே. என்னடா இது கிராப்பு? பெரிச்சாலி சுருட்டினா மாதிரி இருக்கே. இட்லி, நீ யாருகிட்ட கிராப்பு வெட்டிக்கிற? நான் கூட வெட்டி விடலாம் போல இருக்கே. லுபோண்டா, உங்கள் காதல் பேச்சு என்னை போதைக்குள்ளாக்குகிறது. கிராப்பு வெட்டி விடலாமான்னு கேட்டது ஒரு காதல் பேச்சா? ஆப்பிரிக்காவுல காதல் பேச்சுக்கு இவ்வளவு பஞ்சமா? வெயிட்டரை தாக்கிவிட்டு ஓடி வந்த ரோமியோ அல்லவா தாங்கள்? ஆஹா, ரோமியோ ஜூலியட். தங்கள் கேள்விதான் எவ்வளவு ஆழமானது. இட்லி, அப்படி நான் என்னதான் பேசிட்டேன்? போங்க லுபோண்டா, நீங்க ரொம்ப குறும்புக்காரர். எங்க குல வழக்கப்படி கணவர் தான் மனைவிக்கு முடி வெட்டி விட வேண்டும். இதை எப்படியோ தெரிஞ்சிட்டு நீங்க எனக்கு முடி வெட்டி விடுறேன்னு சொல்றீங்களே. இதை விட காதல் வசனம் வேற எந்த இலக்கியத்திலயும் இருக்காது. போங்க லுபோண்டா. கீதா மாமி, எனக்கு ரசகுட்டுவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன உங்ககிட்ட ஒரு விட்டுருங்க, முக்கியமான நான் விஷயம் கொலகாரம் இல்ல, என்ன பேசுறேன். விட்டுருங்க, என்ன நான் விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. ஐயோ, என் மூக்கு போச்சே, என் மூக்கு போச்சே. ஏ பிசாசே, யார் நீ? குண்டோதரி கருப்பி. ஒரு குத்து எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஹைனஸ். ஹைனஸ்க்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. வாட் ஹேப்பன்? சேட்டே, யார் இந்த கேள்வி? இவ எதுக்கு என்னோட லுபோண்டாவை மிரட்டணும்? இவள பார்த்தது எதுக்கு லுபோண்டா மறைஞ்சு போகணும்? மேடம், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அக்கம் பக்கத்துல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது பார்த்து எழுதிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, சீதா கிட்டவா. எஸ் மேடம். இவ ஏதாவது போலீஸ் ஆபீசரா இருக்க போறா, கொஞ்சம் பார்த்து சமாளி. ஓகே ஓகே, ஜாக்கிரதை. சரி. கீதா மாமி, ரியலி ஐ பிட்டி யூ. ரசகுண்டு வந்து நீங்க கேட்டேன்னு 50,000 ரூபாய் கேட்டான். 50,000. என்ன பிளாக்மெயிலா? இப்ப ரசகுண்டு உயிரோட இருக்கான்னு மாமா வண்ட சொல்லதானே வந்தேள்? ஆமாண்டியம்மா. ஏ சீதா, இன்னியோட உன் வாழ்க்கை அரோகரா. யாரோ ஆப்பிரிக்கா காரியமே, அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க, தாராளமா போய் சொல்லுங்க. இப்போ உங்க மூக்க சூர்பனக மூக்கு மாதிரி அறுத்து வச்சிருக்காள, அவ யார் தெரியுமா? அவதான் நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேள், ஆப்பிரிக்க ராணி. எப்படி சீதே, உங்க ஆட்டுக்காரரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த ஆப்பிரிக்கா காரிக்கை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு உன் வாழ்க்கைய வாழா வெட்டியா நான் மாத்தல மாத்தல? பாத்து பாத்து கழுத்து சுளுக்கிக்க போறது. முதல்ல மூக்குக்கு போய் வைத்தியம் பண்ணிக்கோங்க, அப்புறமா என்ன வாழ வெட்டி ஆக்கலாம். போங்க. கூல் டவுன். அட பாவி, ரசகுண்டு சாகாம உயிரோட தான் இருக்கானா? ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம். என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பார்த்து பயந்துட்டேடா? இத்தனை நாள் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தேனோ அதுல இருந்து விடுதலை கிடைச்சாச்சுங்கிற சந்தோஷத்துல நான் பாடுற ஆனந்த பல்லு. ஏய் சீதா கிழவி, உங்ககிட்ட ஷாம்பு வச்சிருக்கியா? எதுக்கு? என் தாடிக்கு உன் கையாலே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பவுடர் போட்டு நீ கன்னத்துல போட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லல. இப்பவே அந்த இட்லிக்கு போன் பண்ணி உன்னுடைய மோசடி எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுவேன். என்ன முதல்ல போனை கீழே வைங்க. முடியாது,
நீ மாத்திரம் ஒரு மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இட்லி தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்னுடைய போன் நம்பரை எடுத்து விடு. why should I பந்தியிலே உட்காராதானே இலை பத்தலான ஒருத்தன் போன் கொடுங்க முதல்ல. இட்லி இட்லி இந்த சீதா கழுவி இருக்காளே 1 லட்சம் ரூபாய்க்கு உன்னை மோசம் பண்ணிவிட்டா. ஆமா, என்ன சிரிப்பு? நீ ரிசீவரே எடுக்காம டயலும் பண்ணாம இட்லிக்கு மெசேஜ் சொல்றேலாக்கோ. அதனால என்ன? போன் இல்லைன்னா என்ன? நேர இட்லிய போய் பார்த்து விஷயத்தை விவரமா சொல்றேன். இட்லி சொல்லுங்க, போய் சொல்லுங்க. நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கின மோசடி நீங்க சொல்லுங்க. will I be keeping quiet? no way. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் எடுத்து ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி ஆத்துல காத்துட்டு இருக்கான்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த இட்டலி என்ன பண்ணுவா? உங்களை ஓங்கி ஒரு உத விடுவா. நீங்க சேட்டலைட் மாதிரி வானத்தை சுத்தி 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 வந்துட்டு இருப்பேள். கரெக்டா? கீதா மாமிய பார்த்தேளா? சூர்பனகைக்கு அக்கா மாதிரி இருக்கா அப்போ. ஐயோ, சீதா கிழவி சொல்றதும் வாஸ்தவம் தான். 5 வயசுலயே காண்டாமிருகத்தின் கொம்ப அவளே தனியா ஒடிச்சவளாச்சே. நாம மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அப்படி என்னதான் திங்குறா? நான் திங்கிறத விட கம்மியா தானே திங்குறா. அப்புறம் எப்படி அவ்வளவு பலம்? கையில காசே இல்ல, புதைச்சு வச்ச பணத்தை தான் எடுக்கணும். யார் நோண்டறது? யாரது? ஐயோ விடியா! ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. கொஞ்சம் உட்கார்ந்து சொல்லலாமா? உக்காந்து தொலை. ராத்திரி 11 மணிக்கு குழிக்குள்ள இருந்து பெருச்சாலி மாதிரி பறக்குன்னு என்னத்தையா நோன்ன? சார், என் பொண்டாட்டி சீதா கிழவிக்கு தெரியாம நான் புதைச்சு வச்சிருந்த பணத்தை தான் சார் தேடினேன். ஓஹோ, உனக்கும் உன் பொஞ்சாதி சீதாவுக்கும் அடிக்கடி பணத்தை பங்கிட்டுக்கிறதுல தகராறு வருமா? சார், என் பொண்டாட்டி சீதா கிழவியை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவ பயங்கர ராட்சசி சார். ஐயோ, அந்த ஔவையார் சொன்னதை கேட்காம போயிட்டேனே. ஔவையாரா? யார் யாது? பெயரை நோட் பண்ணீங்க? ஓகே சார். ஔவையார் சார், அரிச்சுவடியில வருமே அ ஆ இ ஈ ஔ, அந்த ஔவையார். சார் கில்லாடி சார், மாத்தி பேசுறான். முதல்ல அவையாருன்னா இப்ப அரிச்சுவடின்னு பேரை மாத்தி சொல்றான் சார். உண்மைய சொன்னா நிம்மதியா தூங்கலாம். நிஜமா தான் சார், ஔவையார் சொன்னதுதான் சார் சொன்னேன். ஔவையார் என்னையா சொன்னா? ஔவையார் சொன்னதை ஒண்ணு விடாம ஒரே வரியில சொல்லு. யோ, ஔவையார் ஔவையார் சொன்னதை ஒரே வரியில எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லியா? ஐயா முட்டையை பேத்துருவாரு. சொல்லிடுறேன். பாடுபட்டு தேடி தேடி பணத்தை புதைத்து வைக்கும் பாடுபட்டு தேடி. கேடுகிட்ட மாநிலரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போனபின் யாரோ அனுபவிப்பார் அந்த படம். என்னையா கிண்டலா? ஔவையார் சொன்னதுதான் சார் நான் சொன்னேன். எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாருங்க சார். படத்தை புதைச்சு வச்சு மாட்டிக்கிட்டேன் சார். கில்லாடி கிழவன் சார்.